அனைவருக்கும் வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். இன்றைய தலைப்பு தசரதர், ஸ்ரீராமர், பரதர், லட்சுமணர் நால்வருக்குள் பாசம் என்பதாகும். தசரதர் அயோத்தி நாட்டின் மன்னர். தசரதர் தனது மகன் ஸ்ரீராமரை மிகுந்த பாசத்துடன் நேசித்தார். அவரை தனது வாரிசாக முடிசூட்ட விரும்பினார். ஆனால் கைகேயி தன் வாக்குறுதிகளை தசரதரிடம் கொண்டு வந்தபோது அவர் மிகுந்த சோகத்தில் மூழ்கினார். தசரதர் இதனை ஏற்க இயலாது மனதுயரத்தில் இருப்பதற்கான முக்கிய காரணம் அவர் ராமரின் மீது கொண்ட அன்பும் பாசமும் தான் காரணம். ஸ்ரீராமரை வனவாசம் அனுப்பும்போது தசரதரின் மனம் நொறுங்கியது. இது ஒரு தந்தையின் பாசம் எப்படி கடமையின் பேரில் தியாகத்திற்கு மாறுகின்றது என்பதை எடுத்து காட்டுகிறது. அடுத்ததாக பரதருக்கும் ஸ்ரீராமருக்கும் இடையிலான பாசமும் மிக முக்கியமானது. பரதர் தனது அண்ணனான ஸ்ரீராமரை மிகுந்த மரியாதையுடனும் பாசத்துடனும் நேசித்து அவரின் பரம பக்தராக இருந்தார். ஸ்ரீராமர் வனவாசத்திற்கு சென்றபோது பரதர் அயோத்திக்கு வந்தார். தமக்கு மன்னர் பட்டம் கொடுக்கப்பட்டதை அறிந்தார். பரதர் தனது தாயின் நியாயமற்ற கோரிக்கையை பற்றி அறிந்ததும் தன் சகோதரரின் பதவியை ஏற்க மறுத்தார். தனது அண்ணனின் வாரிசாக வாழ விரும்பிய பரதர் வனத்திற்கு சென்று ஸ்ரீராமரை ஆட்சி செய்வதற்காக நாட்டிற்கு திரும்ப அழைத்தார். ராமர் மறுத்ததும் ஸ்ரீராமரின் அரசை தற்காலிகமாக பக்தியுடன் பாதுகாக்க அவர் ராமரின் பாதுகையை வைத்து ஆட்சி செய்தார். இது பரதனின் உள்ளத்தில் இருந்த அன்பு, பாசம், சத்தியம் மற்றும் தியாகத்தை காட்டும் மிகப்பெரிய எடுத்துக்காட்டாகும். பரதர் அரசை நிராகரித்தது ராமர் மீது கொண்ட மிகுந்த பாசத்தின் வெளிப்பாடாகும். அடுத்ததாக லட்சுமணருக்கும் ஸ்ரீராமருக்கும் இடையிலான பாசம் அன்பு மிகுந்தது. லட்சுமணர் ஸ்ரீராமரின் இளைய தம்பி ஆவார். அவர் ஸ்ரீராமரின் நிழலாக இருந்தார். ஸ்ரீராமர் வனவாசம் செல்லும் சமயத்தில் லட்சுமணர் உடனே தனது சகோதரனுடன் செல்ல விரும்புகிறார். அவர்கள் வனவாசம் சென்றார்கள். அங்கு அவரை சேவிக்கும் தொண்டனாகவும் பாதுகாவலராகவும் இருந்தார். அவருடைய துணிவும் அர்ப்பணிப்பும் அவர்களின் உறவின் அடிப்படையான அன்பை, பாசத்தை வெளிப்படுத்துகிறது. லட்சுமணரின் சேவை தன் அண்ணனுக்கான பாசத்தின் வெளிப்பாடாகும். ஸ்ரீராமருக்காக எல்லா சுகங்களையும் விட்டு கொடுத்து 14 ஆண்டுகள் வனத்தில் வாழ்ந்தார். தனது சகோதரனை மிகுந்த பாசத்துடன் மற்றும் ஆதரவுடன் காத்து கொண்டார். இதன் மூலம் லட்சுமணர் ஸ்ரீராமரின் மீது கொண்ட பாசத்தை அறியலாம். அடுத்ததாக தசரதர் தன் மூத்த மகனான ஸ்ரீராமரை மட்டுமன்றி பரதரையும் அதே அளவில் நேசித்தார். தசரதரின் பாசம் அவருடைய மகன்கள் எல்லோருக்கும் சமமாக இருந்தது. இதன் மூலம் அவர் ஒரு நல்ல தந்தையின் உருவத்தை உலகிற்கு கற்றுக் கொடுத்தார். தசரதர் பரதரின் மீது கொண்ட அன்பு, பாசத்தை நாம் பரதருக்கு ஆட்சி கொடுக்க தன்னுடைய துயரத்தை பொருட்படுத்தாமல் அனுமதிக்கையில் காணலாம். இது தசரதரின் மனதில் மகன்கள் இடத்தில் ஒரு தந்தையின் பாசம் எவ்வளவு முக்கியமானது என்பதை வெளிப்படுத்துகிறது. இதிலிருந்து நாம் சகோதரர், தம்பி, தந்தை மற்றும் மகனின் பாசம் எப்படி ஒவ்வொரு நிலைகளிலும் அழகு, தியாகம் மற்றும் அன்பு நிறைந்தது என்பதை அறியலாம். தசரதரின் அனைத்து மகன்களுக்கும் இடையே இருந்த பாசமும் அன்பும் அனைத்தையும் கடந்த ஒரு அறத்தின் அடிப்படையில் நிலைத்து இருந்தது. இந்த நால்வரின் உறவுகள் பாசத்தின் மீது நிற்கின்றன. ஆனால் அதை மேம்படுத்தியது அவர்களின் அறம் ஆகும். இவை நம் வாழ்க்கையிலும் பாசம் எப்படியெல்லாம் உறவுகளை நாம் அறத்தின் வழியில் கொண்டு செல்வதற்காக உதவுகிறது என்பதை காட்டும் பாடமாக இருப்பதை அறியலாம். ஜெய் ஸ்ரீராம். நன்றி, வணக்கம்.